சிலிண்ட்ரு பெட்ரோலை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்ட்ரு உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்த சிலிண்டருக்கார அண்ணன்கிட்ட நான் கேட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் சிலிண்டர் உண்டுக்கா, இப்போ ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் டிவிலலாம் வர்றது வந்து ஏதோ முன்ன எடுத்ததுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்த சிலிண்டர் அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு, சிலிண்டர் உண்டுக்கா, எல்லாருக்குமே உண்டு. இது பொருளை கிளப்பி விட்டுட்டாங்க. சிலிண்டர் வந்து நீங்கள் 10 நாள் க்குள்ளே இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி நாங்கள் பெட்ரோல் போடுற எங்கள் ஊரில் நாங்கள் பெட்ரோல் போடுற எல்லா இடத்துலையும் நார்மலாக தான் இருக்குது. இதை வந்து ஒரு பொய் சொல்லி பரவலையை கிளப்பி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நம்பாதீங்க. அப்படி தான் சிலிண்டர் இல்லைனாலும் நம்ம கரண்ட் அடுப்பில் பொங்கலாம், அடுப்பில் பொங்கலாம். அதுக்காக எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓடி போய் பண்ணணும்? இல்லத்தரசிங்க வந்து நீங்கள் பயப்பட வேணாம், எல்லாருக்குமே சிலிண்டர் இருக்குதுன்னு தான் அந்த அண்ணன் சொன்னார். நீங்கள் அதுக்காக ஓடி போய் ஐயோ 2 பதிஞ்சு வச்சுக்கணும், 3 பதிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாதீங்க. பெட்ரோல் கேனுக்கு என்ன பண்ணிக்க வேணாம், நார்மலாகவே ஆகிடும். இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஒரு வீடியோவாக போட்டு அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன். இன்னொன்று என்ன ஒரு டவுட்டுன்னா, இப்போ இந்த ஒரு பொருளை கிளப்பிட்டோன்னே எல்லாம் உடனே மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ண உடனே எதுவுமே போய் அந்த சிலிண்டர் இதில் காமிக்க மாட்டேன் நெட்டில். அதனால் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னு பாருங்கள். அப்படி மெசேஜ் வரலன்னா 1 மணி நேரம் கழிச்சுட்டு திருப்பி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்த்து பொறுமையாக சிலிண்டரை புக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இதை நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவாக தான் நான் சொல்கிறேன். சிலிண்டர் உண்டு எல்லாருக்குமே. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்த அண்ணன் 2 பேர், 2 நான் அந்த கம்பெனி சொல்லலை, 2 கம்பெனியில் இருந்தும் சிலிண்டருங்க வந்தது வாங்கியிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டயுமே நான் சிலிண்டர் சத்தம் கேட்டவுடனே போய் கேட்டதுக்கு, இல்லைம்மா சிலிண்டர் உண்டு ஏக்கா, இதை வந்து பரப்பி விட்டாங்கன்னு ஒரு 10 நாளில் சரியாயிடும் எல்லாமே. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து சிலிண்டர் இல்லைன்னொடனே எல்லாருமே ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க. அதனால தான்க்கா. நேரத்தில் பண்ணுறதுனால குழம்பிடுதுக்கா. ஒன்றும் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது வந்து விழலை. அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு சிலிண்டர் வேணும்னா இப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் அது மெசேஜ் வருதான்னு பாருங்கள். அப்படி வரலைன்னா 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பண்ணுங்கக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரும் நம்பி ஏமாற வேணாம். சிலிண்டர் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அதனால தான் சிலிண்டரை பற்றி தான் ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவை போட்டிருக்கேன். இதை நான் எதனா தவறாக சொல்லியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. சிலிண்டர் உண்டு, பெட்ரோலும் உண்டு. இது நம்ம மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ எங்கள் ஊரில் இப்போ 2 கம்பெனிக்காரங்க சிலிண்டர் வந்து இறக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சிலிண்டர் புக் பண்ணுங்கள். நீங்கள் ஓடி போய் சிலிண்டர் வேணும், சிலிண்டர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டதுனால எல்லாருக்குமே இது பிரச்சனையாகிடும். இது உண்மை தான் போலருக்கு, நம்மளும் வாங்கிடலாம், நம்மளும் வாங்கினா. இப்போ எங்கள் ஊர்லேயே நான் 2 கம்பெனிக்காரங்களும் இங்கே இப்போ வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பயப்பட வேணாம். சிலிண்டர் உண்டு எல்லாருக்குமே. பைய வாங்கிக்கவும் 10 நாளுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன்.